உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு உங்களை எல்லாரையும் இந்த நல்ல காலம் நிகழ்ச்சியின் மூலமாக சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சிறப்பு பலன்கள் மே மாத பலன்கள். மே மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் கோச்சார நிலவரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது மே மாதம் 1ஆம் தேதி ஆரம்பிக்கும் போது மேஷ ராசியில சூரியனும் புதனும், ரிஷப ராசியில சுக்கிரன் ஆட்சி பெற்று இருக்கிறார், மேஷ ராசியில சூரியன் உச்சம் பெற்று இருக்கிறார், மிதுன ராசியில குரு பகவான், சிம்ம ராசியில கேது பகவான், கும்ப ராசியில ராகு பகவான், மீன ராசியில சனியும் செவ்வாயும் சேர்க்கை பெற்று இருக்குது. இதுதான் இந்த மே மாசம் ஆரம்பிக்கும் போது இருக்கக்கூடிய கிரகங்களின் கோச்சார நிலவரங்கள். இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் பெயர்ச்சிகள், மாத கிரகங்களான சூரியன் ஆகப்பட்டவர் 15ஆம் தேதி பெயர்ச்சி ஆகிறார். தன்னுடைய உச்ச வீட்டிலிருந்து 2ஆம் இடமான அந்த காலபுருஷனுக்கு 2ஆம் இடமான அந்த ரிஷப ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். அந்த சூரியன் பெயர்ச்சி ஆகக்கூடிய அன்றைய தினமே புதனும் பெயர்ச்சி ஆகிறார். புதனாகப்பட்டவர் மீண்டும் இந்த மாதத்துல 30ஆம் தேதி மே மாதம் பெயர்ச்சி ஆகிறார். தன்னுடைய ஆட்சி வீடான அந்த மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இதுல சுக்கிரன் ஆகப்பட்டவர் ஆட்சி வீட்டுல இருக்கக்கூடிய அந்த ரிஷப ராசியில இருக்கக்கூடிய அந்த சுக்கிரன் ஆகப்பட்டவர் 14ஆம் தேதி மே மாதம் அந்த ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு குருவோட சேர்க்கை பெற்று இருக்க போகிறார் இந்த மே மாதத்துல. அடுத்து முதல்ல அதாவது 12ஆம் தேதி மே மாதம் 1ஆம் தேதிக்கு அப்புறம் முதல்ல பயிற்சி ஆகக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மே மாதத்துல செவ்வாய் ஆகப்பட்டவர் காலபுருஷனுக்கு 12ஆம் இடமான அந்த மீன ராசியிலிருந்து தன்னுடைய சொந்த ஆட்சி வீடான அந்த மேஷ ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். 12ஆம் தேதி அந்த செவ்வாய் சனியினுடைய சேர்க்கையிலிருந்து விடுபட்டு தன்னுடைய ஆட்சி வீடான மேஷ ராசிக்கு வருகிறார். இதுதான் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் பெயர்ச்சிகள். இந்த மாதத்துல ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் என்ன மாதிரியான ஒரு திருப்பங்கள் இருக்க போகுது, இந்த மாதத்துல உங்களுக்கு என்னென்ன இடத்துல வளர்ச்சிகள் இருக்கு அப்படின்றத இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்கலாம். விருச்சிக ராசி என்பர்கள் காலபுருஷனுக்கு 8ஆம் இடம். 8ஆம் இடம்ன்றது பாத்தீங்கன்னா ஆயுள் ஆரோக்கியம், அடுத்து பாத்தீங்கன்னா கடன் வழக்குகள், அடுத்து பாத்தீங்கன்னா விபத்துகள், இதெல்லாமே கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் தான் இந்த 8ஆம் இடம். அதாவது மறைவு ஸ்தானத்திலேயே 100% கெடுதலான பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் தான் இந்த 8ஆம் இடம். இந்த 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராசி என்பர்கள் விருச்சிக ராசி என்பர்கள். இந்த ராசியில சந்திரன் நீச்சம் அடைகிறார், மனோகாரகன் நீச்சம் அடைகிறார். இந்த ராசியில செவ்வாய் ஆட்சி பெறுகிறார். ஆட்சி பெறார் அப்படின்ற போது பாத்தீங்கன்னா ரொம்ப உடம்புலாம் ஸ்ட்ராங்கா தேஜஸா இருப்பாங்க. ஆனா மனதளவு பாத்தீங்கன்னா ரொம்ப வீக்கா இருப்பாங்க. இந்த விருச்சிக ராசி என்பர்கள் பாத்தீங்கன்னா எப்போதுமே வெளி உலகத்துக்கு ரொம்ப தைரியமானவர்களாக இருப்பாங்க. உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா நிறைய வேதனைகளும் வருத்தங்களும் இருக்கக்கூடிய ஒரு ராசி என்பர்கள் இந்த விருச்சிக ராசி என்பர்கள். இப்படிப்பட்ட இந்த ராசியில இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னா ஒரு போராட்டம் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். இந்த செவ்வாய் எந்தெந்த இடத்துல எல்லாம் இருக்கும் அந்தந்த இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா போராட்டம் அதிகப்படியாக இருக்கும். உங்களுடைய சுய ஜாதகத்துல செவ்வாய் லக்னத்துல இருந்து எத்தனாம் இடத்துல இருக்கு, சந்திரனிலிருந்து எத்தனாம் இடத்துல இருக்குன்னு பாத்தீங்கன்னா அதன் மூலமாக அந்த பாவகங்கள் மூலமாக உங்களுக்கு நிறைய பாதிப்புகள், நிறைய போராட்டங்கள். இப்போ 5ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கு, லக்னத்திற்கு 5ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தாலே பாத்தீங்கன்னா அந்த ஜாதகர் தன்னுடைய குழந்தையினால ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய ஒரு ஜாதகரா இருப்பாங்க. குழந்தை ரொம்ப போல்டா இருக்கும், ரொம்ப தைரியசாலியா இருக்கும், எல்லாத்துக்கும் படக் படக்குன்னு பேசக்கூடிய ஒரு குழந்தையா இருக்கும். அதை பார்த்து கொஞ்சம் வருத்தப்படக்கூடிய ஒரு நபராக தான் இந்த ஜாதகர் இருப்பார். இந்த மாதிரியாக அந்த செவ்வாய் எந்தெந்த இடத்துல எல்லாம் இருக்கோ அந்தந்த இடத்துக்கெல்லாம் பாதிப்பு அதிகப்படியாக இருக்கும். இப்போ இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்துல உங்களுடைய 6ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் வர உங்களுடைய ராசி அதிபதி. இந்த 6ஆம் இடம் அப்படின்ற சொல்றது பாத்தீங்கன்னா ருணரோக சத்ருஸ்தானம், அடுத்து வேலையை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். இந்த ஸ்தானத்துல செவ்வாய் இருந்தாலே பிரச்சனை தான். ஏன்னா 6ஆம் இடத்துல செவ்வாய் வந்துருச்சு அப்படின்னாலே பாத்தீங்கன்னா வேலையில ரொம்ப கோவம் வரும்.
எல்லாரும் அயோக்கியத்தனம் பண்றாங்க, எல்லாரும் ஒரு மரமண்டைகளா இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்குதான் அங்கீகாரம் கிடைக்குது, அவங்களுக்குதான் எல்லாம் நல்ல வரவேற்பு கிடைக்குது, ஆபீஸ்ல ஒரு நல்ல ஒரு பதவி உயர்வு, வருமான உயர்வு எல்லாம் கிடைக்குது. நம்ம எல்லாம் உழைக்கிறோம். விருச்சிக ராசி என்பவர்கள் உழைக்கிறதுக்கு அஞ்சவே மாட்டாங்க. இரவு பகலாக 24 மணி நேரத்துல 20 மணி நேரம் உழைப்பவர்கள் 4 மணி நேரம் தான் அந்த உறக்கம்ன்றது இருக்கும். இந்த இந்த ராசியில அந்த சந்திரன் நீச்சம் அடைகிறதுனால பெரிய அளவுக்கு தூக்கத்தை விரும்பாதவர்கள், அந்த ஏதாவது ஒரு சிந்தனை இருந்துகிட்டே இருக்கும், ரொம்ப விழிப்போட இருப்பாங்க, ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரியாக இருப்பாங்க. இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய அந்த நபர்களுக்கு வேலை அலுவலகத்துல பெரிய அளவுக்கு அங்கீகாரம் இருக்காது. இப்போ காணாத குறைக்கு நம்ம செவ்வாய் வேற 6ஆம் இடத்துல வந்திருக்கிறார். அதனால ஒரு துச்சமாக அந்த வேலையை தூக்கி எறியக்கூடிய ஒரு தருணம். எப்படிப்பட்ட தருணம்? அந்த துச்சமாக அந்த ஒரு வேலைன்னு அதை ஒரு பொருட்டாவே நீங்க மதிக்கிறது இல்ல. ஒரு கோபம் அதிகமா வரும். என்னையா நீலாம் வேலை பாக்குற அப்படின்னு சொல்லி அந்த மேலதிகாரியவே ஒரு மைல திட்டுறதுக்கு கூட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதனால ரொம்ப கவனமாக வேலை செய்யணும். ஏன் மேடம் நீங்க வேற இப்படி பயமுடுத்துறீங்க, ஏற்கனவே எனக்கும் அவருக்கும் வாய்க்கா தகராறு அப்படின்ற சொல்ற மாதிரியாக ஏற்கனவே அலுவலக இந்த விருச்சிக ராசி என்பவர்கள் அதிகப்படியான பகையை வளர்த்து வச்சிருப்பாங்க. எங்க போனாலும் இவனை என்னைக்கா ஒரு நாள் நம்ம கிட்ட மாட்டுவான், அப்போ நம்ம இவனை வச்சுக்கணும் அப்படின்னு இவர்கள் கூட வேலை பார்க்கறவங்க எல்லாரும் இவரை வஞ்சம் வச்சுட்டு தான் வேலை பார்ப்பாங்க. அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்துல நீங்களும் ரொம்ப கடுமையாக நடக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது. அதனால ரொம்ப கவனமாக செயல்படுங்க. முதல்ல உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன அப்படின்றத நீங்க முழுமையா தெரிஞ்சுட்டு வேலை பாருங்க. தேவையில்லாம மற்றவர்களினுடைய சில விஷயங்களுக்காக நீங்க ஆதங்கப்பட்டு ஆவேசப்பட்டு உங்களுடைய தன்மானத்தை குறைச்சிக்க கூடாது. இதுதான் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த மே மாதத்துல நம்ம ஜோதிட ரீதியாக கொடுக்கக்கூடிய ஒரு முழுமையான அறிவுரை. ஏன்னா விருச்சிக ராசி என்பவர்கள் செய்யக்கூடிய முதல் தவறே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தனக்காக எதுவுமே செய்ய மாட்டாங்கங்க. அதுதான் இவர்களுடைய ஒரு முக்கியமான ஒரு வீக் பாயிண்ட். தனக்காக இவங்க செஞ்சு சண்டை போட்டு வெளியில வந்தாங்க அப்படின்னா இவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு பாராட்டு சொல்லலாம். ஆனா இவர்கள் தனக்காக எதுவும் தன்னுடைய கூட இருக்கிறவங்களுக்காக, தன்னை சார்ந்தவர்களுக்காக, தன்னுடைய குடும்ப உறவுகளுக்காக, தன்னுடைய உடன் பிறந்தவர்களுக்காக, தன்னுடைய தொழில் பார்ட்னர்ஸ்க்காக, இப்படி தனக்காக இல்லாமல் மற்றவர்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை வீணாக்குபவர்கள் இந்த விருச்சிக ராசி என்பவர்கள். அதனால இந்த மே மாதத்துல இருந்து உங்களுடைய சுயநலத்தை மட்டும் பாருங்க. எப்போதுமே எல்லாரும் வசனம் எல்லாம் நிறைய பேசுவாங்க. சுயநலம் பார்க்காதவர்கள், பொதுநலம் பார்க்கிறவர்கள், சுயநலமாக இருக்கக்கூடாது, இதெல்லாம் நிறைய வசனம்லாம் எல்லாருமே பேச முடியும். ஆனால் அந்த வசனத்திற்கு முழுமையாக உழைப்பவர்கள் நம்ம விருச்சிக ராசி என்பவர்கள் தான். இப்போ ஜோதிட ரீதியாக உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு அறிவுரை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுயநலமாக இருங்க. விருச்சிக ராசி என்பவர்கள் என்னைக்கு நீங்க சுயநலமாக இருக்கிறீங்களோ அன்னைக்குதான் உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி பெற முடியும். உங்களுடைய 7ஆம் இடத்துல சூரியன் வரப்போறாரு. இந்த 7ஆம் இடம் அப்படின்றது உங்களுடைய வெளிநாட்டு பயணத்தை குறிக்க போகுது. வெளிநாட்டுல இருக்கக்கூடிய சில விஷயங்கள்னால உங்களுக்கு நிறைய ஒரு மாற்றங்கள் கிடைக்க போகுது. அந்த மாற்றங்கள்னால நிறைய வருமானங்கள் கிடைக்க போகுது. உங்களுடைய 8ஆம் இடத்துல குருவும் சுக்கிரனும் இருக்கிறதுனால வெளிநாட்டு வாழ்க்கை தான் உங்களுக்கு சாஸ்வதம் அப்படின்றது ஆயிப்போச்சு. இனிமே நீங்க வெளிநாட்டுல இருந்து உள்ளூருக்கு வரணும் முடிவு எடுக்கிறது, இங்க எனக்கு எதுவுமே பிடிக்கல, என்னுடைய சொந்த நாடு, சொந்த ஊரு, சொந்த மண்ணு, இதுதான் எனக்கு வாழ்க்கை அப்படின்லாம் இருக்கக்கூடாது. அதுக்காக தான் சொன்னேன், சுயநலமாக இருங்க. உங்களுடைய சொந்த ஊரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க உங்களுக்கு கௌரவம் பாதிக்கப்படும், மரியாதை பாதிக்கப்படும், உங்களுடைய தன்மானம் பாதிக்கப்படும். அங்க இருக்கிறவங்க உங்களை ஒரு இதுக்கு கூட மதிக்க மாட்டாங்க. மதிக்காம சில விஷயங்கள் அங்க நடக்கக்கூடிய ஒரு தருணம். ஆனால் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய திறமைக்கும் உங்களுடைய நாலேஜுக்கும் அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இருப்பாங்க. அதனால வெளிநாட்டு வாழ்க்கை தான் சாஸ்வதம்னு ஆயிப்போச்சு. அப்படி இருக்கும்போது இங்க இருக்கக்கூடிய சில வளர்ச்சிகளை நீங்க பாக்குறது தான் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த மே மாதத்துல இருந்து நிறைய வளர்ச்சிகளை கொடுக்கும்.
அதே மாதிரி வெளிநாட்டுல லாட்ரி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த மாதம் பாத்தீங்கன்னா திடீர் யோகங்களும் இருக்கும். ஏன்னா குரு சுக்கிரன் சேர்க்கை 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால திடீர் யோகங்களும் திடீர் ராஜயோகங்களும் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக இருக்கு. ஒரு நாள் லாட்ரி வாங்கும் போது ஒரு 5000 ரூபாய் விழும், மறுநாள் நீங்க லாட்ரி வாங்கும் போது அந்த 10,000 ரூபாய் லாஸ் ஆயிடும். அதனால ரொம்ப கவனமா இருங்க. 5000 ரூபாய் வந்துருச்சா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி பாக்கெட்டுக்குள்ள எடுத்து வச்சுட்டு நீங்க கம்முன்னு போறது நல்லது. அதையே நோக்கி நீங்க டிராவல் பண்ணும்போது அதன் மூலமாக இழப்புகள் வரும். மெயினா விருச்சிக ராசி என்பர்களுக்கு ட்ரேடிங்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நிறைய வீழ்ச்சிகள் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் இந்த மே மாதத்துல. பங்கு சந்தையினால நிறைய பாதிப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அதனால இந்த இடத்துல நீங்க ட்ரேடிங் பண்றது அப்படின்றது ஒரு சாதகமான ஒரு விஷயம் கிடையாது இந்த மே மாதத்துல. அதனால பெரிய அளவுக்கு எந்த இடத்துலயும் இன்வெஸ்ட் பண்ணாமல் உங்களுடைய வேலையை பாதுகாத்து கொள்றது, தற்காத்து கொள்றது, உங்களுடைய தொழில் ரீதியான விஷயங்கள்ல ரொம்ப கவனமாக இருந்துட்டீங்க அப்படின்னா நிறைய வளர்ச்சிகள் இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா வரன் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு முரண்பாடான ஒரு கருத்துக்கள் அப்படின்றது இருக்கும். வீட்டுல இருக்கிறவங்க ஓகே சொன்னாங்கன்னா உங்களுக்கு பிடிக்காது, உங்களுக்கு ஓகேயா இருக்கும்போது வீட்டுல இருக்கிறவங்களுக்கு பிடிக்காது. இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் மாறி மாறி நடந்துகிட்டே இருக்கும். இந்த மாதத்துல கிடைக்கக்கூடிய வரன்கள்னால உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு பலன் அப்படின்றது இருக்கும். ஆனா அது ஆஃப்டர் மேரேஜ் சில தொந்தரவுகளை கொடுக்கும். ஏன்னா 7ஆம் வீட்டு அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த மாதத்துல ஏற்படக்கூடிய சில வரன்கள் பிக்ஸ் ஆகுறது எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ சாட்டிஸ்ஃபையா இருக்கும். ஆனா ஆஃப்டர் மேரேஜ் சில தொந்தரவுகளை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். இது எல்லாமே உங்களுடைய ஜாதகப்படி பாசிட்டிவாக இருக்கு. இதெல்லாம் கோச்சார நிலவரப்படிதான் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு நெகட்டிவா இருக்கு. இந்த மாதிரியான அமைப்புகள் உங்களுக்கு பாசிட்டிவாக இருந்தால் நல்லதே நடக்கும், கவலைப்பட வேண்டாம். இதெல்லாமே கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லிடுறேன். உங்களுடைய சுய ஜாதக திசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.